சித்த மருத்துவம் இந்த சைனசைட்டிஸ் பற்றி என்ன சொல்லுது, சித்தர்கள் அதை பற்றி என்ன பேசியிருக்கிறாங்க சார்? சைனசைட்டிஸ் வந்து பீனிசம் அப்படிங்கிற வகைக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பீனிசம்குள்ளே 9 வகைகளா? 9 வகைகள் சொல்லியிருக்காங்க. சரி. வாத பித்த கபம், நீர், சிராய். இந்த சைனசைட்டிஸ் வந்து கபத்தோடு தொடர்புடையது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் இப்போ சொல்லும் பொழுது பித்தம் அதிகமானதுனால இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்க மாதிரி சொன்னீங்களா சார்? சேர்ப்பம் உண்டாயில் பரிசிக்கும் பீனிசம் அப்படின்னா சித்த மருத்துவம் அப்படின்னு என்ன சார்? நீர்க்குவை மாத்திரை வந்து சந்தன கலர்ல இருக்கும், அல்ல படிகாரம், மஞ்சள் எல்லாம் கலந்துருக்கும். நல்லா பவுடர் பண்ணிட்டு நம்ம ஓமம் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம், 3 நல்லா இடிச்சு. நமக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது வந்து நம்ம திரிகடுகு, கௌரி சிந்தாமணி, ஆறுமுகம், அமுக்ராச்சூர்ணம், தாலிசாதி, பலகரை பற்பம், இந்த மாதிரி மருந்துகளை நம்ம உள்ளே கொடுத்து சளியை கரைக்கிறதுக்கும் சளி திருப்பி ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கும். கௌரி சிந்தாமணி, ஆறுமுகச்சந்திரம்லாம் சித்தர்களோட பெரிய மருந்து. இப்போ உங்களுடைய அனுபவத்தில் சைனசைட்டிஸ் வந்து சித்த மருத்துவம் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு சித்த மருத்துவம் எடுத்துக்கிட்டு முழுமையாக விடுபட்ட மக்கள் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் பேச்சே இல்லாமல் மூக்கிலே பேசிட்டு இருந்தவங்களும் இன்னைக்கு நல்லா பேசுகிறாங்க, தலைவலி இல்லாமல் இருக்கிறாங்க. சைனசைட்டிஸ் இருந்தால் எண்ணெய் குளியல் செய்வதால் வேறு பிரச்சனை வராதா சார்? ஒரு தவறான புரிதல் தான் நம்ம மக்கள்கிட்ட. தலைக்கு எண்ணெய் ஊற்றினாலே, தலைக்கு எண்ணெய் வச்சாலே சளி பிடிச்சிரும், தலைக்கு குளிச்சாலே சைனஸ் உள்ளவங்க தலை குளிக்கக்கூடாது, இப்படிலாம் ஒரு தவறான புரிதல் இருக்கு. டாக்டர் இன்டர்வியூ சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வில்சன். நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து சைனஸ் சம்பந்தமாக நிறைய பேச போகிறோம். சைனஸ் சம்பந்தமான நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்து நம்ம சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்காக சித்த மருத்துவர் செல்வகுமார், திருநெல்வேலி சாராட்டக்கர் காலேஜ் ரோடு, குமார் சித்த மருத்துவமனையிலேருந்து நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து சைனஸ் சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள் வந்து யூடியூப்பில் மற்ற சமூக வலைத்தளங்களில் பார்த்துருந்தாலும் இன்டர்நெட்டில் படிச்சிருந்தாலும் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோவில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய போகுது. ஏன்னா நம்ம வந்து அந்த பிரச்சனையை ரொம்ப ஆழமாக விவாதிக்க போகிறோம். அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனல் இன்டர்வியூ தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மருத்துவர்களும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சைனஸ் அப்படின்னா என்ன? சைனஸ் பிரச்சனை இருக்கக்கூடிய மக்கள் வந்து எந்த மாதிரியான தொந்தரவுகளை சந்திப்பாங்க அப்படின்னு சுருக்கமான மக்கள் புரியுமா சொல்ல முடியுமா சார்? சைனஸுங்கிறது நம்ம கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு அம்சம். அது சரி. நம்ம முகத்தில் ஃப்ரான்டல் சைனஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மூக்குக்கு வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கமே ஒரு பெரிய சைனஸ் இருக்கும். அதாவது காற்று பைகள், தமிழில் சொன்னால் காற்று பைகள், காற்று அறைன்னு வச்சுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் ஃப்ரான்டல் சைனஸ்ன்னு நெத்திக்கு மேலே 2 இருக்கும். நம்மளோட மூக்குக்கு பின்னாடி ஸ்பீனாய்டு, எத்திமாய்டு இருக்குது. இந்த எத்திமாய்டு கொஞ்சம் சின்னது, ஸ்பீனாய்டு அதுக்கு பின்னாடி இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த காற்று பைகள் நமக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு வழங்குது அப்படின்னா, நம்ம மூளை வெயிட்டு, நம்ம தலையே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், இந்த வெயிட்டை கொஞ்சம் நமக்கு தெரியாத மாதிரி ஆக்குது. அதுக்கப்புறம் நம்ம கண்ணு மூக்கை சுற்றி உள்ள நுண்ணிய நரம்புகள், இரத்த குழாய்களை பாதுகாக்குது. நம்ம மெல்லிய திரவம், அதுலேருந்து ஒரு சின்ன மியூக்கஸ் வந்து நம்ம மூக்கோட தொடர்பு கொள்ளும் ஒவ்வொரு சைனஸ்லேருந்தும். இது என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம காற்று மூளை நமக்கு வர தூசி, புகை, போலன் கிரைன்ஸு, இந்த கிருமிகள் இதெல்லாம் கொஞ்சம் வடிகட்டி நமக்கு ஒரு சேஃப்டி ஜோனை கொடுக்கும். சரி சார். அது மட்டும் இல்லை, நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு நுரையீரலுக்குன்னு ஒரு வெப்பநிலை இருக்குது. அந்த வெப்பநிலை வந்து நம்ம வெளியில் வந்து குளிர் பிரதேசத்தில் இருக்கலாம், கடுமையான உஷ்ணமான இடத்துல இருக்கலாம். இந்த காற்றை வந்து அது வந்து நம்ம நுரையீரலுக்கு ஏற்ற மாதிரி உள்ள வெப்பநிலைக்கு இதை மாற்றி அனுப்புறதும் இந்த சைனஸோட வேலை. அதுக்கு முன்னாடி இருக்க இந்த சளிச்சவை வந்து இந்த உதவியை நமக்கு உடம்புக்கு பண்ணுது. சரி சார். அப்போ எல்லாருடைய உடம்புலையும் சைனஸ்ங்கிறது ஒரு பார்ட் இல்லையா? கண்டிப்பாக, நிச்சயமாக இருக்கும் முகத்தில். அது நமக்கு ஒரு பாதுகாப்பு அம்சமாகவே வழங்கிட்டு இருக்கோம். ஓகே. ஆனால் மக்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் சைனஸ் இருக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்துட்டு இருக்காங்க. சைனசைட்டிஸ், இந்த சைனஸில் உள்ள சின்ன துவாரத்தில் கிருமி தொற்றாகி அது வீங்கி அந்த துவாரம் அடைச்சி அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியை வந்து ரொம்ப உறைஞ்சி சளியாக மாறி கட்டி அதில் பிரச்சனை வரும்போது இந்த முகமெல்லாம் வீங்கி தலைவலி, தும்மல், சளி வர்றது, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இந்த அவங்களோட சுவாசமே கொஞ்சம் ஸ்மெல்லாக, வாய் நாற்றம் இருக்கிறது, இதெல்லாம் அந்த அறிகுறிகளோட சேரும்போது அந்த சைனஸில் நோய் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் நம்ம மக்கள் வந்து சைனோசிட்டிஸ்ங்கிறது தான் சைனஸும்பாங்க. தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம் வந்து பீனிசம் அப்படின்னு சொல்லுது. ஓகே. பண்பான பித்தத்தில் சேத்துமம் அதிகரிக்கில் பந்திடும் பீனிசமாமீன் அப்படிங்கிறது நம்ம தேரையரோட பாட்டு. சரி சார். சித்த மருத்துவம் பற்றி நிறைய கேள்விகள், எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த
அறிகுறிகள் சம்பந்தமாகவும் எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது சார். இந்த பிரச்சனை வந்து சைனசைட்டிஸ் அப்படிங்கக்கூடிய இந்த பிரச்சனை வந்து குறிப்பிட்ட காலம் இருந்துட்டு போயிருமா, இல்லை ஒருத்தருக்கு வந்து சைனசைட்டிஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தொடர்ந்து ரொம்ப நாள் திரும்ப திரும்ப பாதிக்கப்படுவாங்களா சார்? முதல்ல நம்ம சைனசைட்டிஸ் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம மருத்துவர்கிட்ட போய் பிரித்தறிந்து கொள்ளணும். ஓகே. எப்படி அப்படின்னா பெரும்பாலும் தும்மல் ஜலதோஷத்தை தான் மக்கள் சைனசைட்டிஸ்பாங்க, எனக்கு சைனஸ் இருக்கும்பாங்க. உண்மையிலே அவங்களுக்கு வந்து அலர்ஜி தான் இருக்கும், ஒவ்வாமை இருக்கும். சரி. தூசி புகை ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு ஒத்துக்காது. சிலர் உடம்பு வந்து பித்ததையாக இருப்பாங்க, ஒரு ஹைப்பர் இம்யூன் ரெஸ்பான்ஸில் இருப்பாங்க. இயல்பாகவே ஒரு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே. இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளிர்ந்த காற்றுல வெளியில் வரணுன்னே தும்மல் வரும், ஒரு குளிர்ந்த பிரதேசத்துக்கு வரணும்னா தும்மல் வரும், ஒட்டடை அடிச்சேன்னா தும்முவாங்க, உடனே நீர் வடிஞ்சிட்டே இருக்கும். இதை கூட அவங்க சைனஸ்ன்னு தப்பாக சொல்லுவாங்க. ஆக்சுவலி டெம்பரவரியாக இருக்கக்கூடியது. சிலருக்கு இந்த சைனஸே வந்து சளியாக கட்டி ஆஸ்மாவாக கூட மாறும். சைனஸ்க்கும் ஆஸ்மாவுக்கும் தொடர்பு இருக்கு. நிச்சயமாக வந்து இந்த ஜலதோஷமாக அலர்ஜிக் ரைனைட்டிஸாக வர்றது நம்ம கண்டுகொள்ளாமல் இருக்கும்போது ஒரு 2-3 நாள் ஆன உடனே அவங்க உடம்பு வந்து திருப்பி நுரையீரலுக்குள்ள சளியாக மாறி ஆஸ்மாவை கூட கிரியேட் ஆகும். அது வந்து அவங்களோட ஹைப்பர் இம்யூன் ரெஸ்பான்ஸ் தான். உங்கள் உடம்பு வந்து அந்த தூசி புகைக்கு வேகமாக பதிலளிக்குது. நுரையீரல் காற்றுப்பைகள் வந்து அந்த தூசியை போதோன்னா வேகமாக சுருங்கிக்கிறது. இதில் வரும். இப்போ சைனஸுங்கிறது அப்படின்னா நாள்பட்ட இந்த துவாரம் வந்து நான் சொன்ன மாதிரி தூசி புகையில் அடைபட்டு அதில் கிருமி தொற்று வந்து அந்த துவாரம் அடைபட்டு உள்ள இந்த சைனஸுங்கிற அந்த காற்றுப்பையில் உள்ள நீர் இன்ஃபெக்ட் ஆகி வீங்கி நீர் கோர்த்து அதுக்கப்புறம் அந்த நிலைமையில் சளியாக மாறி அதில் கடுமையான ஒரு தலைவலி, தும்மல், சளி வெளியில் வர்றது, தூங்க முடியாமல் வாய் நாற்றம், இந்த மாதிரி அடுத்தடுத்த பிரச்சனைகளை உண்டாக்குறது தான் இந்த சைனசைட்டிஸ். இது வந்து ஒரு நாள்பட்ட நோய் தான் இது. சரி சார், நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோயாளிகளுக்கு வந்து இது சைனஸ் தானா இல்லை நார்மலான ஒரு அலர்ஜியா அப்படிங்கிற பிரித்தறியறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, சரியான எக்ஸ்போசர் இல்லாமல் இருக்குல்ல சார்? கண்டிப்பாக. அறிகுறிகளை வச்சு மட்டுமே இந்த மாதிரியான அறிகுறிகள் இவ்வளவு காலத்துக்கு இருந்தால் இது சைனஸாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது தகவல் தர முடியுமா? நார்மலாக அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இந்த ஜலதோஷம்லாம் வர்றது 2 இல்லை 3 நாள் தான் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஒரு ஜலதோஷத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா அதில் கூட சரியாகி அப்படியே அவங்களுக்கு அதோட சரியாயிடலாம். திருப்பி அவங்களுக்கு ஜலதோஷமோ அலர்ஜியோ வரும்போது அது திருப்பி வரும். ஆனால் சைனசைட்டிஸ் வந்து வந்துருச்சுன்னா அது உங்கள்கிட்ட தொடர்ந்து உங்க கூடயே தான் இருக்கும். அது வந்து முகம்லாம் வீங்கி இருக்கும், நல்ல வலிக்கும், தலையே தூக்க முடியாத மாதிரி ஒரு பாரமாக இருக்கும், நல்லா மூக்கெல்லாம் அடைச்சி மூச்சு விட முடியாமல் சிரமப்படுவாங்க, தூங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் வந்து நாள்பட்ட நிலைமையில வந்துடும். அவங்க சும்மா சுய மருத்துவமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அது கொஞ்ச நாள் கேட்குற மாதிரி இருக்கும், அப்புறம் கேட்காது. சாதாரண மூக்கடைப்புன்னு சொல்லிட்டு அவங்க டிராப்ஸ் எல்லாம் வாங்கி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க, டாக்டரே பார்க்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலையும் வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இப்போ முதல்ல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மேலே ஒரு ஜலதோஷம் இருக்குது, ஒரு தும்மல் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து மருத்துவரை அணுகி என்ன மாதிரி அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது, சைனசைட்டிஸ் வந்திருக்கா, உண்மையிலேயே சளி அடைச்சிருக்கா, சுவாசம் ஒழுங்காக இருக்கா அப்படிங்கிறத ஒரு மருத்துவரை அணுகி ஒரு தெளிவு பெறது தான் நல்லது. சரி சார், மருத்துவர்கள் பொதுவாக அறிகுறிகள் மூலமாகவே முடிவுக்கு வருவாங்களா, இல்லைன்னா ஏதோ சோதனைகள் செய்ய வேண்டியிருக்குமா சார்? அறிகுறிகள் அவங்கள வந்து செக் பண்ணுவாங்க, மூக்கில், காதில், வாயில் வச்சு பார்ப்பாங்க, தொண்டையில் அடினாய்ட்ஸ் மாதிரி வீக்காக இருக்கான்னு பார்ப்பாங்க, மூக்கில் பாலிப் மாதிரி அடைச்சிருக்கா, அந்த சைனஸோட ஓட்டையை வந்து அந்த பாலிப்ஸ் அடைச்சிருக்கா, மூக்கு பெண்டாக இருக்கா, நேசல் சப்டல் டீவியேஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. சளியோட அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சால் ஒரு எக்ஸ்ரே, பிஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. இன்னும் நுண்ணிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் கவனிக்கணும், கொஞ்சம் தீவிரமான நிலைமையில் இருக்காங்கன்னா எம்ஆர்ஐ கூட பிஎன்எஸ் எடுத்து பார்ப்பாங்க. சரி சார். பார்த்து ஒரு தெளிவு வந்து அவங்களுக்கு அந்த சைனசைட்டிஸ் எந்த நிலைமையில் இருக்குது, எவ்வளோ நாள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணுங்கிற முடிவை எடுப்பாங்க. சரி சார், யாராவது ஒருத்தருக்கு வந்து சைனஸ் இருக்குது, சைனசைட்டிஸ் இருக்குது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க, செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை அப்படியே சமாளிச்சே வாழ முடியுமா, இல்லை கண்டிப்பாக மெடிசின்ஸ் எடுத்து இல்லை சரி பண்ண முயற்சி பண்ணுமா சார்? கண்டிப்பாக மருந்துகள் எடுக்கணும். மருந்துகள் எடுக்காமல் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. நிறைய சைனசைட்டிஸ் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது மருந்துகளால் தீர்க்க முடியும். சித்த மருத்துவத்திலையும் நிறைய மருந்துகள் சொல்லப்பட்டிருக்கு, புற மருத்துவம், உள் மருந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால மருந்துகள் மூலம் தான் கண்டிப்பாக தீர்வு கொடுக்க முடியும். சார், அடுத்து நம்ம சித்த மருத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு ஆவலாக இருக்கிறோம். ஓகே. சித்த மருத்துவம் இந்த சைனசைட்டிஸ் பற்றி என்ன சொல்லுது, சித்தர்கள் அதை பற்றி என்ன பேசியிருக்கிறாங்க சார்? சித்தர்கள் வந்து சித்த மருத்துவத்தை வந்து இந்த சைனசைட்டிஸ் வந்து பீனிசம் அப்படிங்கிற வகைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது சம்பந்தமான பாட்டை வந்து நம்ம பாடல் வந்து தேரையர் சித்தர் வந்து எழுதியிருக்காரு.
அந்த பாட்டை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். தலை மிக வலிக்கும் நாசி செழிவிடும் நலிவுறு தும்மல் உண்டாம் நாட்செல்லில் நா வரலும் மலையுற திரண்டு வீழும் வாயுவே நாற்றம் உண்டாகும் பலமுற மூக்கடைக்கும் பீனிசம் என்று தேரே. சரி சார், அந்த பாடலுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன் எங்களுக்கு. முக்கியமாக வந்து நல்ல வலி, முகம் வந்து வலிக்குது, அதுக்கப்புறம் வந்து நல்ல தும்மல், பயங்கரமான அடுக்கு தும்மல் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து மூக்கு அடைச்சிது, மூச்சு அடைப்பு இருக்குது, நாசி வந்து நல்லா வறண்டு போயிருது, கபால வறட்சி அப்படின்னா சொல்றாங்க. அதிகமான பித்தம் வந்து அதிகரிச்சு இந்த கபாலத்தை வறட்சி பண்ணோடனே அந்த இடத்துல நம்ம உடம்புல இருந்து போற நீர் தங்கி தான் இந்த சைனசைட்டிஸ்ங்கிற பீனிசத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லுது. நாள்பட இது இருக்கும் பட்சத்துல நம்மளோட சுவாசமே, நம்மளோட பேச்சு நாற்றம் வந்து நமக்கு தெரியும். நம்ம பேசும்போது நம்ம வாய் நாற்றம் வந்து பக்கத்தில் உள்ளவங்களுக்கே நல்லாவே தெரியுங்கிற அளவுக்கு இந்த சைனசைட்டிஸோட தீவிர நிலையை வந்து சித்த மருத்துவம் சொல்லுது, சித்தர்கள் சொல்றாங்க. சரி சார், எனக்கு இப்போ இதில் ஒரு டவுட் வருது சார். நம்ம வந்து இந்த சைனசைட்டிஸ் வந்து கபத்தோடு தொடர்புடையது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனால் நீங்க இப்போ சொல்லும் பொழுது பித்தம் அதிகமானதுனால இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு மாதிரி சொன்னீங்களா சார்? சேர்ப்பம் உண்டாயில் பரிசிக்கும் பீனிசம் அப்படின்னா சித்த மருத்துவம். அப்படின்னு என்ன சார்? இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம உடம்பை பித்த தேகியா இருக்கு, இந்த பித்த தேகி வந்து கீழ்வாய் கணல்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. மூலக்கணல் வந்து உஷ்ணமா இருக்கு. இந்த உஷ்ணம் வந்து எப்பவுமே மேல் நோக்கி போகும். சரி, மேல் நோக்கி போகும்போது நம்ம முகம் வந்து இயல்பாவே ஒரு கபத்தன்மை கொண்டது. அங்க வந்து காற்று போயிருக்கு. முகத்துல வந்து நீர் ஓட்டம் அதிகம், எச்சில், கண்ணீர், மூக்குல உள்ள திரவம், இந்த சைனஸ்ல உள்ள திரவம்லாம் அதிகம். இந்த உஷ்ணம் போய் நேரா வந்து எப்போ நம்ம சமைக்கும் போது நம்ம கொதிக்கிற தண்ணியில இருந்து ஆவி போகுது இல்லையா, அந்த ஆவி மேல போய் தான் அடையும். அந்த உஷ்ணம் கீழே கொதிக்கும் போது அந்த ஆவி மேல போய் அடையிறதுக்கு அந்த காற்றறைகள் வந்து பயன்படுத்திக்கிறது. இந்த காற்றறைக்குள்ள போய் தங்குறதுதான் சளியா மாறுறது. ஓகே. அனல் பித்தம் அதிகரிக்கும் போது ஐயத்தையும் சேர்த்து கபத்தையும் சேர்த்து கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கறது தான் இந்த பீனிசம். ஓகே. ஸோ பித்த தேகிகளுக்கு இந்த பிரச்சனை வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, இல்லை கப தேகிகளுக்கு வர வாய்ப்பு அதிகமா இருக்கு? பித்த தேகிகளுக்கு தான் அதிகமா வரும். பித்தத்தை தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கபம் வந்து மேக்சிமம் கிருமி தொற்றால கூடிரும். ஓகே. கிருமி தொற்று வராம பார்த்துக்கணும். அப்போ தான் அதுதான் நம்ம சொல்றோம் ஹைப்பர் இம்யூன் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்றோம். அவங்களுக்கு தான் மேக்சிமம் இருக்கும். இப்போ வந்து நம்ம சைல்டுஹுட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ குழந்தைங்க நம்ம சின்ன வயசுலலாம் ரோட்டில் விளையாடும், ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கோம். நம்ம வந்து அதுக்கு இம்யூனிட்டி நல்லா இருக்கும். வளரும் போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை வராது, தும்மல் சளி இருமல்லாம் அவ்வளோவா இருக்காது. இன்னைக்குள்ள பிள்ளைங்களை நம்ம மேக்சிமம் வீட்டில் பிடிச்சி வச்சுக்கிறோம், வெளியில் விளையாடுற விடுறது இல்லை, சகதியோ மண்ணை தொடாமல் பார்த்துக்கிறோம். ஓகே. அப்போ வந்து சைல்டுஹுட் இம்யூனிட்டி அந்த குழந்தைங்களுக்கு கம்மியாக இருக்கும், பிரச்சனை வர வாய்ப்புகள் அதிகம், இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். சித்த மருத்துவமே என்ன செய்யுதுன்னா புற மருத்துவம், அதாவது நம்ம பித்தத்தை குறைக்கிறதுக்கு வந்து நம்ம நசியம், பற்று, எண்ணெய் குளியல் இந்த மாதிரி மருந்துகளும், கபத்தை குறைக்கிறதுக்கு உள் மருந்துகளும் கொடுக்குது. ரெண்டுமே கொடுக்கணும் சார்? ரெண்டுமே கொடுக்குது, ரெண்டு வேற வாங்கில தருது. அதான் இதோட சிறப்பே. நோயாளியும் அதுக்கு தக்கன சுத்த மருத்துவத்துல இதை வந்து 9 வகையா இதை வகைப்படுத்திருக்காங்க. பீனிசமுக்குள்ளே 9 வகைகளா? 9 வகைகள் சொல்லியிருக்காங்க. சரி. பாத பித்த கபம், நீர், சிராய், கண்ட பீனிசம், முளை பீனிசம் அப்படின்ட்டு ஒரு 9 வகையா பிரிச்சிருக்காங்க. சரி சார். நம்ம அது மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறது இதுல எந்த வகை சார்? அதுல நீர் பீனிசம் மேக்சிமம் தும்மல் அலர்ஜியை தான் அப்படி சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் முனை பீனிசம்ங்கிறது நம்ம அடிநாடு பின்பக்கமா வீங்கி சளியா வர்றது, அதெல்லாம் வாய்நாட்டெல்லாம் அந்த பீனிசத்துல தான் வருது. ரொம்ப நாள்பட்டு இருக்கும்போது சிராய் துண்டுகளை போல விழுதல் அப்படின்ட்டு இருக்கும். அப்போ அந்த சிராய் பீனிசம் வந்து ரொம்ப கிரானிக் சைனசைட்டிஸ்ல வரும். ஸோ இது ஒவ்வொரு வகையும் தெளிவாக சொல்லி அதற்கான மருந்துகளையும் பேசியிருக்கிறாங்க. ஓகே. இதுதான் அதை வந்து வகையை வந்து நம்ம பேஷண்ட்டை பார்த்து வகைப்படுத்துறோம். பிற ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ஆங்கில மருத்துவத்தில் வந்து நம்ம டைரக்டா சைனோசைட்டிஸ்னு ஒரு 1-2 சொல்லிடுவோம். ஒரு வகை தான் இருக்கும், மேக்ஸிமம் இன்ஃபெக்டிவா இருக்கா அலர்ஜியா இருக்கான்னு தான் பார்ப்போம். சித்த மருத்துவம் அதை 9 வகையா பிரிச்சு பார்க்குது. 9 வகைக்குமே தனித்தனி மருத்துவமா கொடுக்குது. சரி சார். ஓகே. இதுதான் அதோட சிறப்பு. சரி சார். பீனிசம் இல்லை சைனசைட்டிஸ் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து எனக்கு மருந்து மாத்திரைகள் போக விருப்பம் இல்லை. இப்போ நிறைய மக்கள், நம்ம மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க, மருந்து மாத்திரைகள் போக விருப்பம் இல்லை, வீட்டிலேயே முதல் கட்டமாக வீட்டிலேயே கை வைத்தியம், பாட்டி வைத்தியம் மூலமாக இந்த பிரச்சனை சரி செய்யறதுக்கான முயற்சிகள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கு ஹெல்ப் பண்ணும் சார்? அவர் மூச்சு விட சிரமமா வர்றாரு, நான் சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப இன்ஃபெக்டிவா வாய் நாற்றத்தோட இருக்கிறாரு, பேசும்போதே ஒரு ஸ்மெல் வருது,
அந்த மாதிரி பிரச்சனையை வந்து அவரை கொஞ்சம் மருந்துகள் வந்து வெளியில மருத்துவரை சந்திச்சு மருந்து எடுத்தா தான் அவருக்கு தீரும். சரி. இல்ல ஆரம்ப கட்டமா இருக்கு, ஒரு தும்மல் தான் இருக்கு, ரொம்ப கஷ்டம் இல்ல, லேசா தலைவலிக்குது, அப்புறம் தானாவே சரியாயிருது, அந்த மாதிரி இருக்கும்போது அவரோட தேகம் அந்த பித்தத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு வீட்டு வைத்தியமாவே நம்ம ஆவி பிடிச்சிக்கலாம். நைட்டு தூங்க போகும்போது உணவுல வந்து அதிக உஷ்ணமான உணவுகளை குறைச்சிக்கலாம். இப்பெல்லாம் வருது இல்லையா பாக்கெட்ல பிரெஞ்சு ஃப்ரைஸ்ல இருந்து பன்னு, மைதால செஞ்ச ஐட்டங்கள், பிஸ்கட்டு, கேக், இதெல்லாமே மைதா ஐட்டம். இதுக்கும் சம்மந்தம் இருக்குதா சார்? இது வந்து கபத்தை கூட்டும், இம்யூனிட்டியை குறைக்கும், சளியை வேகமா உருவாக்கும். இந்த உணவுகள் செரிக்கிறதுக்கே லேட் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷனையும் கூட்டும். அதுக்கப்புறம் நம்ம உஷ்ணத்தை நம்ம வந்துட்டோம்னா நம்ம அந்த பொரிச்சு கொடுக்குறாங்க இல்லையா, இன்னைக்கு வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க, அந்த சிக்கனை பல விதமா பொரிச்சு கொடுக்குறாங்க, ஃப்ரைட் ரைஸ், அந்த இதுவும் அஜீரண கோளாறுகளை உண்டாக்கி நமக்கு மேக்சிமம் அந்த பித்தத்தை கூட்டும். காரமான உணவுகள் பெரும்பாலும் ஜீரணிக்காது, ரொம்ப காரமா இருக்கிற விஷயத்துல அது உஷ்ணமா தான் நம்ம உடம்புல மாறும். அடுத்து வந்து நம்ம எதிர்ப்பு சக்திக்கு நம்ம வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின துளசி, இஞ்சி, அதுக்கப்புறம் தேன், இந்த மூணுமே வந்து இந்த சைனசைட்டிஸ்ல ஹெல்ப் பண்ணும். அப்புறம் மிளகு, ஒரு டாக்ஸிட், நம்ம உணவுலேயே ஒரு டாக்ஸிட்டியை மிளகு குறைக்குது, அலர்ஜியும் குறைக்குது. இப்போ ரிசர்ச்லலாம் வந்து மிளகுலேருந்து கிடைக்கிற பைப்பரின் வந்து நல்ல அலர்ஜியை குறைக்குதுன்னு இருக்காங்க. இப்போவும் காசநோய் ட்ரீட்மெண்ட்ல கூட நம்ம பைப்பரின் சேர்த்த மருந்துகளை உருவாக்குறதுக்கான முயற்சியில் நம்ம உலக சுகாதார நிறுவனம் ஈடுபட்டிருக்கு. அந்த மருந்துகள் சீக்கிரமாகவே வரப்போகுது. இப்போ பைப்பரின்கிற அந்த மிளகுலேருந்து வர்றது வந்து அலர்ஜியை இயல்பாகவே குறைக்குது. அந்த சளி தொந்தரவு கொடுக்குற மருந்துகளோட சேர்த்து கொடுக்கும்போது நல்லாவே சளி தொந்தரவு குறைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம வந்து நம்ம வீட்டில் சொல்லுவோம் 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலான்னு. ஒரு உணவில் ஒரு நச்சு இருக்குது அப்படின்னா அந்த மிளகு அதை நீக்கும். மிளகு சேர்த்துக்கணும். அவங்க மிளகை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 இல்லை 6 மிளகை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு, வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த சைனஸ் தொந்தரவு உள்ளவங்க வந்து ஒரு முட்டை சாப்பிட்றாங்க, ஒரு குளிர்ச்சியான ஒரு உணவு சாப்பிட்றாங்கன்னா பெப்பரை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி மிளகு ரசம் வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி உணவுகளில் மிளகை தூவி அவங்க சாப்பிடும்போது கொஞ்சம் இம்யூனிட்டி கிடைக்கும், இந்த சைனஸோட தாக்கம் வந்து குறையும். ஒன்று. அதுக்கப்புறம் உங்களுக்கு தலைவலி இருக்குது அப்படின்னா நம்ம பிரதானமாக நம்ம நீர்க்கோவை மாத்திரைன்னு இருக்குது சார். இந்த நீர்க்கோவை மாத்திரையை பற்றியுமே தெளிவாக சொல்லியிருக்கீங்களா, எப்படி பயன்படுத்தணும் நீங்கள்? நீர்க்கோவை மாத்திரை வந்து சந்தன கலரில் இருக்கும், இல்லை படிகாரம், மஞ்சள் எல்லாம் கலந்துருக்கும். நல்லா பவுடர் பண்ணிட்டு அந்த மாத்திரையை வாங்கி பவுடர் பண்ணிட்டு சரி, அதை வந்து ஒரு சந்தன பேஸ்ட் மாதிரி நம்ம இந்த கிரிக்கெட் வீரர்கள்லாம் போடுவாங்க இல்லையா, மூக்குக்கு மேல நெத்திக்கு மேல, அந்த மாதிரி அந்த சைனஸ் இருக்கிற அந்த மூக்குக்கு மேல இருக்கிற மேக்ஸிலரி, நெத்திக்கு மேல ஃப்ரான்டல், இதெல்லாம் போடும்போது அந்த நீரை வந்து அதை உறிஞ்சிக்கிறோம். போட்டு எவ்வளவு நேரம் வைக்கணும் சார்? போட்டு நைட்டு போட்டு காலைல கழுவிக்கலாம். இது தொடர்ந்து செய்யலாமா சார்? அடிக்கடி செய்யலாமா? இது தாராளமா செய்யலாம். சரி. காய்ச்சல் ஜலதோஷங்கள்ல கூட அந்த பற்று போடும் போது நல்ல ஒரு தலைவலி, தலைபாரத்தை குறைக்கும். ஓகே. சுக்கு பற்று போடலாம். அது எப்படி பண்ணும் சார்? எல்லாமே விளக்கமா சொல்லிருங்க. சுக்கு நல்லா தோல் சீவி பவுடர் பண்ணி, சுக்கு பற்று மட்டும் குழந்தைங்களுக்கு போடக்கூடாது, ஏன்னா சுக்கு ஒரு எரிச்சல் உண்டாகக்கூடியது, லைட்டா இரிட்டண்டா இருக்கும். ஒரு 8-9 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு, அடல்ட்டுக்கு தான் போடலாம். இதை பவுடர் பண்ணி நெத்தியில வந்து தண்ணியில குழச்சி பேஸ்ட் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சரி. அப்புறம் மூக்குல வந்து நமக்கு மூச்சு விட லேசா சிரமம் இருக்குன்னா ஆவி பிடிச்சிக்கலாம். ஆவி பிடிக்கிறதுக்கு நம்ம நொச்சி ரொம்ப சிறப்பு, நொச்சி இலை ஆவி பிடிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணீர்ல நொச்சி இலை மட்டும் போட்டு ஆவி பிடிக்கலாம். மஞ்சள், வேப்பிலை போட்டு ஆவி பிடிக்கலாம். இது 3 கலந்தே ஆவி பிடிக்கலாம். எதுவுமே இல்லை நம்ம வீட்டுல இருக்கோம்னா மஞ்சளும் உப்பையும் போட்டுமே நான் ஆவி பிடிக்கலாம். ஆவி பிடிக்கிறது வந்து ரொம்ப இழுக்க தேவையில்லை, ஏன்னா நுரையீரலுக்கு இந்த உஷ்ணம் தேவையில்லை. நமக்கு மூக்கு பகுதிக்கு மட்டும்தான் அந்த உஷ்ணம் தேவை. கொஞ்சம் நீர் இருக்குன்னா அந்த நீரை இழக்கி, சளி இருக்குன்னா சளியை இழக்கி வெளியில கொண்டு வர்றதுக்கு, மூச்சை ஃப்ரீயா விடுறதுக்கு இந்த ஆவி பிடிக்கிறத வந்து சப்போர்ட் பண்ணும். சரி சார், ஓகே. இது போக சித்த மருத்துவத்துல பீனி சத்தைலம், நாசிரோக நாசத்தைலம், இப்படிலாம் நம்ம வந்து பலவிதமான நோயாளிக்கு தக்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி சிரசுரோக நிவாரண தைலம் இப்படின்னு ஒரு 4-5 வகையா சித்த மருத்துவத்துல சித்தர்கள் வந்து தைல வர்க்கத்தை வகைப்படுத்தியிருக்காங்க. சரி சார், நீங்க சொல்லக்கூடிய இந்த தைலங்கள்லாம் கூட மருத்துவர், சித்த மருத்துவர் ஆலோசனை பேர்ல தான் பயன்படுத்தணுமா? கண்டிப்பா. சுக்கு தைலம் மட்டும் எடுத்துக்கலாமா? யார் வேணாலும் சுக்கு தைலம் பயன்படுத்தலாம். சித்த மருத்துவத்துல மூக்குல திரிகள் இருக்கு, சைனசைட்டிஸ்க்கு திரிகள் நமக்கு இருக்கு. அப்படின்னு என்ன சார்? திரி மாதிரி நம்ம மருந்துகளை செஞ்சு அதோட புகையை புகைக்கும் போது அந்த மூக்குல உள்ள வீக்கம், மூக்குல உள்ள நீர் கோத்தது வந்து ஈஸியா இழகி வரும். அது வீட்டிலே செய்ய முடியும். வீட்டிலே செய்ய முடியும். வீட்டுல உள்ள நம்ம வீட்டுல மேக்சிமம் எல்லாரும் இந்த மருந்துகளை வச்சிருப்பாங்க. மஞ்சள், ஓமம், மிளகு, திப்பிலி மட்டும் வேணா நாட்டு மருந்து கடையில வாங்கிக்கலாம். சமபங்கு எடுத்து நல்லா பவுடர் பண்ணி தண்ணி கலந்து திரி மாதிரி திரிச்சு காய வச்சு
அதை கொளுத்தி அதில் வந்து வர்ற புகையை இந்த மூக்கில் நம்ம விடும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ள சதை வளர்ச்சி, அதில் உள்ள நீர் வீக்கம், இது எல்லாமே குறையும். இது போக நீங்க அணுத்தைலம்னு பிராண்டடா பாத்தீங்கன்னா அணுத்தைலம்னு ஒரு தைலம் இருக்கு, அதை நம்ம மூக்குல விடலாம். எல்லாருக்குமே தெரியும், ஆயுர்வேதா சித்த மருத்துவத்தை எல்லாருக்குமே அணுத்தைலம் வந்து மூக்குல சதை வளர்ச்சிக்கும் சரி, மூக்கடைப்புக்கும் சரி, தலைவலிக்கும் சரி ஒரு நல்ல ஒரு ரெமெடியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொரோனா டயத்துல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஓமப்பட்டணம்னு ஒண்ணு அப்படி நம்ம வந்து இந்த மூக்கடைப்பு சுவாச பிரச்சனைகளுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். அது வைரலோட குறைக்குது, ஜலதோஷத்தை குறைக்குது அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். அது சின்ன நம்ம வீட்டிலே தயாரிக்கிற நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு மருந்து தான். நம்ம ஓமம் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம், 3 நல்லா இடித்து ஒரு சின்ன காட்டன் துணியில் நல்லா கட்டி ஒரு மூக்கை அடைச்சிக்கிட்டே ஒரு மூக்கில் ஒரு 5 தடவை மெதுவாக உறிஞ்சிட்டு திருப்பி அந்த அடுத்த மூக்கை அடைச்சிட்டு ஆப்போசிட் மூக்கில் ஒரு 5 தடவை உறிஞ்சிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நாள் தொடர்ந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். இது போக சதை வளர்ச்சி, இந்த நாசிகாபிடன்னு சொல்கிற அந்த நேசல் பாலிப்பு இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு அகசியர் குழம்புன்னு சித்த மருத்துவத்தில் ஒரு பிரதான பெரிய மருந்து அது. இதை ஒரு சின்ன பட்டாணி அளவு ஒரு திரியில தடவி அதை நல்லா, அது எப்படி இருக்கும் சார்? அது பேஸ்ட் மாதிரி இருக்கும். பேஸ்ட் மாதிரி ஒரு சின்னதாக இருக்கும், ஒரு களிம்பு மாதிரி இருக்கும். ஒரு பஞ்சில் தடவி திரி மாதிரி ஆக்கி அதை நெருப்பு காட்டி அதை ஊதி அதோட புகையை நம்ம பிடிக்கும் போதும் அந்த நாசிகாபிடன்னு சொல்கிற அந்த நேசல் பாலிப்புக்கு, மூக்கோட சதை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நேசல் வாஷ் அப்படின்னு நம்ம சாதாரண உப்பு தண்ணியை கூட உப்பு கரைசலாக ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு 15 கிராம் அளவு எடுத்து கரைச்சி அதை நம்ம நேசல் வாஷாக மூக்கை வந்து கழுவுறதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு பாட்டி வைத்தியம் மாதிரி, வீட்டு வைத்தியம் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் சார். அது மூக்கில் பட்டு உள்ளே போயிடாதா? ஒன்றும் செய்யாது அது. ஓகே. நம்ம கடைகளில் பார்த்தீங்கன்னா நேசல் டிராப்ஸ்ன்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து சலைன் தான் இருக்கும், நார்மல் சலைன் தான் இருக்கும். உப்பு தண்ணி தான், டைலூட்டட் உப்பு தான் அது. அது கடையிலே கிடைக்குது. அந்த இது ஒரு சேஃபான ஒரு டிராப்ஸ் மூக்கில் விடுறது. உப்பு வந்து இயல்பாகவே நம்ம கிருமி தொற்றை குறைக்கும், வீக்கத்தை குறைக்கும், சளிச்சவளோட அலர்ஜியை குறைக்கும். அதையும் நம்ம நைட்டு விட்டுக்கலாம். சார், நீங்கள் நிறைய ஹோம் ரெமெடி சொல்லிட்டீங்க. வீட்டு மருத்துவத்தில் இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்கு, அதை குறைக்கிறதுக்கான வழிகள் பற்றி நிறைய சொல்லிட்டீங்க. ஆனால் நீங்கள் வந்து உள் மருத்துவம் சித்த மருத்துவத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்களா சார்? ஒரு இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு நோயாளி ஒரு சித்த மருத்துவரை வந்து உங்களை மாதிரி ஒரு சித்த மருத்துவரை பார்க்க வந்தால் உள்ள நீங்கள் எந்த மாதிரியான மருந்துகள் கொடுப்பீங்க, எந்த மாதிரியான மருந்துகள் நல்ல பலனை கொடுக்குது? இந்த நோயை வந்து அழல் ஐயம், இப்போ அழலை குறைக்கிறதுக்கான பிதத்தை குறைக்கிறதுக்கு நம்ம புற மருத்துவம் நம்ம சொல்லிட்டோம். இப்போ வந்து ஐயத்தை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து உள் மருத்துவம் நம்ம கொடுக்குறோம், அதாவது அக மருத்துவம் தரோம். நமக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது வந்து நம்ம திரிகடுகு, கௌரி சிந்தாமணி, ஆறுமுகம், அமுக்ராச்சூர்ணம், தாலிசாதி, பலகரை பற்பம், இந்த மாதிரி மருந்துகளை நம்ம உள்ளே கொடுத்து சளியை கரைக்கிறதுக்கும் சளி திருப்பி ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் உள் மருந்தை நம்ம தரோம். இது சேர்த்து நம்ம பண்ணும்போது சைனசைட்டிஸ் நோயாளி வந்து பீனிச நோயாளி ரொம்ப வேகமாக அந்த பீனிச நோயிலேருந்து விடுபட்டு அவர் வந்து நல்ல நிலைமைக்கு வருவார். இந்த தொல்லைகள்லேருந்தெல்லாம் வேகமாக சரியாவார். ஸோ நீங்கள் இப்போ சொன்ன மருந்துகள் எல்லாமே வந்து மருத்துவரை சந்திச்சு தான் கண்டிப்பாக வாங்கணுமா, இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மருந்துகள் ஓகே அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்குதா? சாதாரணமாக எல்லாருக்குமே தாலிசாதி, அமுக்ரா இதெல்லாம் தெரியும், திரிகடுக்கெல்லாம் தெரியும் மக்களுக்கு. இந்த கொரோனா இதில் சாப்பிட்ருப்பாங்க. பட் அந்த அளவு மக்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து உள் மருத்துவம் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கௌரி சிந்தாமணி, ஆறுமுகச்சந்திரம்லாம் சித்தர்களோட பெரிய மருந்து. அதை சரியான டோஸில் மிக்ஸ் பண்ணணும், சரியான அளவு அவங்க சாப்பிடணும், குறிப்பிட்ட கால அளவு தான் அவங்க தருவாங்க. நோய் நிலையை பார்த்து குட்டி குறைச்சி கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம உள் மருத்துவத்துக்கு மருத்துவரை பார்க்க சொல்கிறோம். புற மருத்துவம் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து வீட்டில் பண்ணிக்கலாம். இம்யூனிட்டிக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான மருந்து வந்து நம்ம சீந்தில் கொடி. நம்ம சீந்தில் கொடிக்கு வந்து என்ன சிறப்பு அப்படின்னா அதுக்கு இம்யூனிட்டியை கூட்டுறது, துத்தநாக சத்து அதில் அதிகமாக இருக்குது. அது எப்படி பயன்படுத்தணும்? அதை நம்ம சீந்தில் கொடிகளை வந்து சின்னதாக கட் பண்ணி கஷாயமாக போட்டு குடிக்கலாம். சீந்தில் மாத்திரைகளாகவும் கிடைக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம சைனசைட்டிஸோட தீவிரத்தை குறைக்கக்கூடியது, கொஞ்சம் பாதுகாப்பான மருந்து. கண்டிப்பாக அதை வந்து நம்ம மருத்துவத்தை தான் போய் எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட கால அளவில் நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் இந்த பீனிசத்தை குறைக்கிறதுக்காகவும் இந்த சீந்தில் மாத்திரைகள், சீந்தில் தண்டு கஷாயம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். எவ்வளோ நாள் எடுக்கலாம் சார்? அவங்களாவே எடுத்தாங்கன்னா நோயாளிகள் அவங்களாவே அரை மண்டலம் எடுக்கலாம், 24 நாள் எடுக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 10 நாள் தான் வீட்டு வைத்தியம். சரி, உள் மருந்து வேணால் கூட ஒரு 5 நாள் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே அவங்களோட தொந்தரவுகள் குறையணும். அது ஆரம்ப கட்டத்திலே அவங்க ஆரம்பிச்சாதான் அது சரியாகும். ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறாங்க, ரொம்ப முத்துனதுக்கப்புறம் எடுக்கிறாங்கன்னா அது கேட்காது. இப்போ மருந்துகள் மேலே அவங்களுக்கு ஒரு அதிருப்தி வர வாய்ப்பு இருக்குது.
அதனால் மேக்ஸிமம் வந்து மருந்துகளை உள் மருந்துகளை எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாகவும் மருத்துவரோட ஆலோசனையும் இருந்தேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெமடிஸ்லாம் வந்து டெம்பரரியாக அந்த பிரச்சனையை குறைக்கிறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுமா, இல்லை சைனசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கறதுக்கு இதில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா சார்? டெம்பரரியாக தான் ஹெல்ப் பண்ணும். நிரந்தர தீர்வு வந்து நான் சொன்ன மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடி அறுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோயாளியோட நிலைமை, நோயோட நிலைமை, அதை பொறுத்து அந்த மருந்துகளோட பரிகரிக்கிறதுல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். நம்ம ஹோம் ரெமடியில் சின்ன விதமாக இருக்குது, ஆரம்ப கட்டத்தை வந்து நம்ம தீர்த்திடலாம். ஓகே, அதை ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு வாரம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு 15 days ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு சரியாக வந்துருச்சு, நான் வெயிட் நார்மல், எனக்கு அப்புறம் இது நான் யூஸ் பண்ணேன் சார், நல்லா இருக்கு சார், அப்புறமா எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, நான் நீங்கள் சொன்ன அட்வைஸை கேட்டேன், ஃபுட் அட்வைஸை கேட்டேன், நான் அதை ஃபாலோ பண்ணுறேன், நல்லா இருக்கு அப்படின்னா ஓகே. சரி, இல்லை எனக்கு குறையல, கூடி இருக்கு, அப்படி தான் இருக்கு, கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா கண்டிப்பாக மருத்துவரை பார்க்கணும். ஓகே சார். ஆனால் இப்போ வந்து சித்த மருத்துவரை பார்த்து சித்த மருந்துகள் எடுத்துக்கிட்டு ஆரம்பிச்சா கூட இந்த சைனசைட்டிஸ்க்கு வந்து நிரந்தரமான தீர்வு சித்த மருத்துவத்தால் கொடுக்க முடியுமா? நிச்சயமாக கொடுக்க முடியும். ஆனால் வந்து நோயை நாங்கள் சொல்கிற முறைப்படி ஒரு மருந்துகளை சாப்பிடணும், நாங்கள் சொல்கிற பத்தியத்தை அவர் வந்து கடைப்பிடிக்கணும். பத்தியம் பொதுவாக நம்ம நோய்க்கு தான் சொல்லுவோம். அந்த நோயாளிகளோட வகைப்பாடு படி அவங்களோட உணவு திட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். சரி, அவங்களோட வாழ்வியலில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வருவோம். ஓகே, பொதுவாக அங்கே இந்த பீனிஸ் நோயாளிகள் பார்த்தீங்கன்னா நைட்டு அதிகமாக சாப்பிட்றவங்களா இருப்பாங்க, ஸ்பைசி ஃபுட்ஸ் எடுக்கிறவங்களா இருப்பாங்க, நிறைய ஜங்க் ஃபுட் எடுக்கிறவங்களா இருப்பாங்க, தூங்கல் லேட் பண்ணுறவங்களா இருப்பாங்க, செல்ஃபோனில் மெசேஜ் நிறைய ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவங்க தூங்குவாங்க. தூக்கத்தில் அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து பித்தம் கூடி இருக்கும். சரி, இப்போ அவங்களுக்கு அந்த வாழ்வியல் சேஞ்சஸ்ஸு, உணவு திட்டம், சில பயிற்சிகளும் நாங்கள் சொல்லித்தருவோம். சைனஸை குறைக்கிற கொஞ்சம் பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, பிராணாயாமா, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லித்தருவோம். கொஞ்சம் வர்ம தெரப்பியும் சொல்லித்தருவோம். இதையும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிச்சயமாக அவங்க முழுமையாக அதுலேருந்து விடுபட முடியும். இது எவ்வளோ காலம் அவங்க பண்ண வேண்டியிருக்கும் சார்? இது லாங் டேர்ம் ப்ராசஸா? பொதுவாக நம்ம சித்த மருத்துவம் ஒரு மண்டலம் 48 நாள். 48 நாள் தான் ஒருத்தனுக்கு தீவிர ட்ரீட்மெண்ட். சரி, அதுக்கப்புறம் நம்ம நோயோட நிலைமையை பொறுத்து ட்ரீட்மெண்ட்டோட அளவை குறைச்சிக்கலாம். ஒரு கன்சர்வேட்டிவ் தெரப்பிம்பாங்க, ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி. அதை திருப்பி வராமல் தடுக்கிறதுக்கு முதல்ல நோயை குறைக்கிறோம், நோயோட வன்மையை குறைக்கிறோம், அதுக்கப்புறம் நோயாளிக்கு பலத்தை கொடுக்குறோம். இதுதான் நம்ம சித்த மருத்துவ ட்ரீட்மெண்ட். நோயை குறைக்கிறோம், அவனை நார்மல் ஆக்குறோம், திருப்பி நோய் வராமல் இருக்கிறதுக்கு அவருக்கு பலத்தை கொடுக்குறோம், வன்மையை தரோம். உடலுக்கு ஒரு வன்மையை கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரிப்பீட்டடாக இந்த மாதிரி நோய்களில் திருப்பி ஆட்படாமல் அவங்க வேகமாக சரியாக முடியும். இப்போ உங்களுடைய அனுபவத்தில் சைனசைட்டிஸ் வந்து சித்த மருத்துவம் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு சித்த மருத்துவம் எடுத்துக்கிட்டு முழுமையா விடுபட்ட மக்கள் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் பேச்சே இல்லாம மூக்கிலே பேசிட்டு இருந்தவங்களும் இன்னைக்கு நல்லா பேசுறாங்க. தலைவலி இல்லாம இருக்கிறாங்க, நைட் நிம்மதியா தூங்குறவங்க இருக்காங்க, சளி ஒழுகிக்கிட்டே இருந்தவங்க எல்லாம் சளி இல்லாம இருக்காங்க, அவங்களோட நார்மல் லைஃபை இயல்பா இருக்காங்க. பட் நான் சொல்ற விஷயங்களே அவங்க கம்ப்ளீட்டா கடைபிடிக்கணுங்கிறத முதல்ல சொல்லிடுவேன். சரி, அதை ஃபாலோ பண்றவங்க வந்து தொடர்ந்து திருப்பி என்னை பார்க்க வராம இருப்பாங்க. சார், இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை வந்து சில நேரங்களில் கடுமையான தலைவலி, கண் வலி இந்த மாதிரி வந்துடுது. அந்த பிரச்சனை இருக்கும்போது அவங்க நவீன மருத்துவத்தை தேடி ஏதாவது ஒரு மாத்திரை வாங்கி போட வேண்டிய சூழ்நிலை தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த இம்மிடியேட்டாக அந்த மிக கடுமையான தலைவலி, இந்த வலியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் ஏதாவது மருந்துகள் உதவி செய்யுமா? சித்த மருத்துவத்தில் நம்ம உள் மருந்துகள் கொடுக்குறோம். புற மருத்துவமாக நம்ம ஆவி பிடிக்கும் போது தலைவலி குறையுது. உள் மருத்துவமாக நமக்கு வந்து தாலிசாதி, வசந்த குஷ்மாகரம், தாலிசாதி சூரணம் மாத்திரைகள், சரி, வசந்த குஷ்மாகர மாத்திரை, ஏலாதி மாத்திரைகள், அதிமதுர மாத்திரைகள். ஓகே, இந்த 4 காம்பினேஷன்ல கொடுக்கலாம். 4 பேஷண்ட்டுக்கு எது தேவையோ அதை கொடுக்கலாம். இதுல ஏதாவது ஒரு பெஸ்ட், அதாவது ரொம்ப தலைவலி இருக்குது, நான் வீட்லயே இந்த மாத்திரையை வாங்கி வச்சிருக்கிறேன், தேவைப்பட்டு அதை எடுத்து போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லுங்களேன் சார். தாலிசாதி வசந்த குஷ்மாகரம் நல்லா கேட்கும். ஓகே, நமக்கு நீர் தான் வலி, நீர் கோர்த்து வீங்கி இந்த சைனஸ் வர ஓட்ட அடைபட்டிருக்கு, அதனாலதான் அவருக்கு தலைவலி வருது. அந்த நீரை வெளியில கொண்டு வரணும், இல்லை நீரை வந்து குறைக்கணும். குறைச்சா ஆட்டோமேட்டிக்கா தலைவலி சரியாயிரும். பொதுவாக தும்மல் வர்ற பேஷண்ட்டுக்கு தலைவலி வராது. தும்மல் வராத இருக்கிறவங்களுக்கு நீர் கோர்த்து தலைவலி இருக்கும். இப்போ 10 ஆவி பிடிக்கிறது, சொட்டு மருந்து, கூடவே உள் மருந்து நம்ம மாத்திரை இந்த வடிவத்தில் கொடுக்கும்போது குக்கில் மாத்திரை, என்ன ஒன்று மறந்துட்டேன், குக்கில் மாத்திரை கொடுக்கலாம். குக்கில் வந்து நல்லா வீக்க முறுக்கி கொடுக்கலாம். நம்ம 10 போட்டுட்டு இந்த சிகிச்சை புற மருத்துவத்தையும் சேர்த்து பண்ணும்போது கண்டிப்பா தலைவலி குறையும். அவங்க வந்து நிறைய பேர் வந்து ஆங்கில மருந்துக்கு அடிக்டா இருப்பாங்க. தலைவலி வந்தோடனே ஒரு மாத்திரை மெடிக்கல்ல போய் அனாசின், குரோசின் அப்படின்னு வாங்கி போட்டே இருப்பாங்க. நிச்சயமா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கொடுக்க முடியும்.
அவங்களுக்கு பித்தத்தை கொஞ்சம் குறைச்சால, சிலருக்கு பித்த தலைவலியே சைனஸ் தலைவலின்னு தவறாக நினச்சிக்குவாங்க. பித்தத்தை குறைக்கூடிய மருந்து கொடுக்கும் போதே அந்த தலைவலி சரியாயிரும். சார், நீங்கள் வந்து சைனசைட்டிஸ் இருக்கிறவங்க எண்ணெய் குளியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா சார்? நார்மலாகவே நம்ம மக்களுக்கு எண்ணெய் குளியல் பண்ணும் பொழுது திடீர்னு இந்த தும்மல் வர்றது, தலைவலி வர்றது அப்படிலாம் கூட ஃபீல் பண்ணுறாங்க. சைனசைட்டிஸ் இருந்தால் எண்ணெய் குளியல் செய்வதால் வேறு பிரச்சனை வராதா சார்? ஒரு தவறான புரிதல் தான் நம்ம மக்கள்கிட்ட. தலைக்கு எண்ணெய் ஊற்றினாலே, தலைக்கு எண்ணெய் வச்சாலே சளி பிடிச்சிரும், தலைக்கு குளிச்சாலே சைனஸ் உள்ளவங்க தலை குளிக்கக்கூடாது, இப்படிலாம் ஒரு தவறான புரிதல் இருக்கு. இந்த நோயோட ஆரம்பமே பித்தம் தான். பித்தம் தான் அதோட வேர். இப்போ கண்டிப்பாக குளிக்கணும். குளிச்சு நம்ம ஆவி பிடிச்சிக்க வேண்டியதா, ஒரு டிராப்ஸோ இல்லைன்னா உள் மருந்துகளோ எடுத்துக்கிட்டா ஒன்றும் செய்யாது. குளிக்க பயந்தேன்னா நாளுக்கு நாள் இது கூட தான் செய்யும். இன்னும் கொஞ்சம் கூடி சளி இருக்க தான் செய்யும். நீங்கள் தலைக்கு எண்ணெய் வச்சு வெளியில் குளிக்கும் போது உங்களுக்கு இருகலான சளி வேகமாக கரைஞ்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, கண்டிப்பாக தலைக்கு இது வைக்கும் போது தான் அந்த சளி வேகமாக குறையும். ஓகே சார், இந்த சைனசைட்டிஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு சில பேருக்கு வந்து மூக்கில் சின்ன சதை போன்ற வளர்ச்சி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது அப்படிலாம் இருக்குமா சார்? அப்படி இருந்தால் அதையும் நம்ம சித்த மருத்துவத்தால் ஹேண்டில் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். சித்த மருத்துவம் வந்து அந்த சதை வளர்ச்சின்னு பார்க்கறது இல்லை, ஒரு வீக்கமாக தான் பார்க்குது. ஓகே, இப்போ வீக்க முறுக்கி மருந்துகள், வீக்கத்தை குறைக்கக்கூடிய மருந்துகளை உள் மருந்துகளாகவும் புற மருந்துகளாக போக, அதுக்கப்புறம் சொட்டு மருந்து அப்படின்னு புற மருந்துகளாக கொடுக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி சதை வளர்ச்சியில் ஒரு சின்ன டிராபேக் என்னன்னா, அது சைனஸ் போகிற ஓட்டையை சிலது அடைச்சிரும். அடைக்கும் போது சைனஸ்ல வேகமாக சளி கட்டி கிருமி தொற்று வந்து வீங்கி ரொம்ப வலி இருக்கலாம். இப்போ பேஷண்ட்டை வந்து அவங்களோட கண்டிஷனை பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்து, சப்போஸ் அவங்களுக்கு அது குறைய மாட்டேங்குன்னா நம்ம வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு அவங்க ரெஃபர் பண்ணலாம். ஓகே சார், எனக்கு இது தவிர இன்னும் சில டவுட்ஸ் இருக்கு, கேளுங்க. ஒருத்தருக்கு சைனஸ் இருந்தது அப்படின்னா அவரோட தொடர்பில் இருக்கக்கூடிய அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்களுக்கு அவற்றிலிருந்து இவங்களுக்கு பரவதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா? சைனஸ்னால பரவ வாய்ப்பு இல்லை. அதே உங்களுக்கு ஜலதோஷம் வந்து நம்ம ஆரம்ப கட்ட வைரஸ் இன்ஃபெக்ஷன்ல ஜலதோஷம் வருது இல்லை? ஆமா, அந்த ஜலதோஷம் வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன். பக்கத்துல தும்முனாலே நமக்கு எல்லாருக்குமே ஒரு இடத்துல சளி பிடிச்சிருந்தாலே எல்லாருக்கும் பரவும். சைனஸ்ங்கிறது ஒரு கிரானிக் டிஸார்டர், அதுக்கு அடுத்த கட்டம். அது கண்டிப்பா யாருக்கும் பரவுறதில்லை சார். அப்புறம் வந்து ஒருத்தருக்கு சைனசைட்டிஸ் இருந்தது அப்படின்னா பரம்பரையா அவருடைய பரம்பரைக்கு அவருடைய குழந்தைகளுக்கு இப்படி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது? அலர்ஜி வந்து பரம்பரையா டிரான்ஸ்ஃபர் ஆகலாம், பட் சைனசைட்டிஸ் வந்து பரம்பரையா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓகே, அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. சரி சார், சைனஸ் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க வேற ஏதாவது சொல்லணுமா? சைனஸ் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க முதல்ல என்ன நிலைமையில எந்த கட்டத்துல நீங்க இருக்கீங்கிறத நீங்க பாருங்க. உங்களுக்கு பாட்டி வைத்தியமோ, உங்களுக்கு ஆரம்ப கட்ட சிகிச்சையோ உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாராவது டாக்டர் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் டாக்டர் இருக்காங்க, ஒரு ஆலோசனை கேட்டு நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதில் குறையலை அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரை பார்த்து நீங்கள் எந்த நிலைமையில் உங்கள் நோய் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அதை மருத்துவர் சொல்லுவார், அதை நீங்கள் பின்பற்றுங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து நீங்கள் சைனஸுங்கிறத டைரெக்டாக கிருமி தூசி அப்படின்னு நினைக்காம உங்களோட உடம்பை வந்து நீங்கள் பேணணும். அப்போ வந்து அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் தேவை. இன்னைக்கு யாருமே அதை பண்ணுறதில்ல. காலையில் எந்திரிச்சோடனே உடம்போட உடற்பயிற்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஒதுக்கணும். இன்னைக்கு நிச்சயமாக வந்து மனபலமும் தேவைப்படுது. இப்போ மனபலத்தை நமக்கு யோகாசனம், மூச்சு பயிற்சி கண்டிப்பாக கொடுக்குது. அதையும் நீங்கள் வந்து 1 மணி நேரம் நீங்கள் உங்கள் ஹெல்த்துக்குன்னு காலையில் ஸ்பெண்ட் பண்ணணும். அதையும் நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பித்தம் சார்ந்த நோய் தான் இது. அதனால் நீங்கள் உஷ்ணமான உணவுகளை நீங்கள் மேக்ஸிமம் தவிர்க்கணும். காரம், உஷ்ணம் அதிகமான காஃபி, டீ எல்லாம் ரொம்ப அதிகமாக எடுத்தீங்கன்னா நீங்கள் தண்ணி குடிக்க மாட்டீங்க. தண்ணி தேவைப்படாது, டீஹைட்ரேஷன் உண்டு பண்ணும். இப்போ தண்ணி நீங்கள் நிறைய குடிக்கணும். இப்போ அந்த இறுகப்பட்ட அந்த சளிக்கு வந்து இந்த தண்ணி நிறைய குடிக்கும்போது ஈஸியாக அது இழகும். இப்போ குறைஞ்சது 3-4 லிட்டர் தண்ணி வந்து நீங்கள் கண்டிப்பாக குடிக்கணும். அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்டு, ஸ்பைசி ஃபுட்டை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னா முதல்ல அதை குறைக்கிறதுக்கு ரொம்ப இனிப்புகள், அந்த பேக்கரியில் கூட கிடைக்கிற இனிப்புகள், மைதாவில் செய்கிறது, இதெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். சாப்பிட்றத பிஸ்கட்டு, பால் பொருட்கள் எல்லாம் வந்து நீங்கள் வந்து நல்லா குறைக்கணும். கண்டிப்பாக வந்து நைட் சீக்கிரமாக தூங்கணும். நைட்டு முழிக்கிறவங்களுக்கு வேகமாக உடம்பு ரொம்ப சூடாகும். ஒரு 11 மணிக்கெல்லாம் நீங்கள் படுக்கணும். செல் பார்க்குறது, படம் பார்க்குறது, அரட்டை அடிக்கிறது, வேறு இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து விடணும். சீக்கிரமாக தூங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். நிச்சயமாக டெய்லி குளிக்கணும். காலையில் குளிக்க வேண்டாம், சாயங்காலம் குளிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். நிறைய பேருக்கு காலையில் குளிக்கிற பழக்கம் இல்லை. நைட்டு தூங்கி ஒரு 6 hours 7 hours நம்ம தூங்கி இருப்போம். நம்ம உடம்பு ரொம்ப சூடாக இருக்கும். கண்டிப்பாக காலையில் குளிக்கணும். எடுத்தோடனே தலைக்கு ஊற்றக்கூடாது. முதல்ல வயிறு ஊற்றிட்டு இடுப்பு, முதுகு, பிடதி, கடைசியாக முகத்துக்கு தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி குளிக்கும்போது உங்கள் உடம்போட முழு உஷ்ணமும் வேகமாக குறையும். அது போக நீங்கள் ஸ்மோக்கராகவோ ஒரு ட்ரிங்கராகவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோயில் வந்து கூடுதல் ஆபத்து இருக்குது. கண்டிப்பாக அந்த நோயை குறைக்க நீங்களும் கஷ்டப்படுவீங்க, டாக்டரும் கஷ்டப்படுவார். அதனால நீங்கள் உணவு, வாழ்வியல், உடற்பயிற்சி, யோகா
மருத்துவம் இதோட சேர்ந்து இந்த நோயை அணுகுனீங்கன்னா வேகமாக சரியாகும். இதில் கிடைக்கிற தொல்லைகள்லேருந்து நீங்கள் வேகமாக விடுபடுவீங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். சைனஸ் சம்மந்தமாக நிறைய சந்தேகங்கள், நிறைய கேள்விகள் கேட்டோம். எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவாக அழகாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நம்ம மக்களுக்கு, நம்ம நேயர்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம திரும்ப இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் சார். கண்டிப்பாக. நன்றி. நன்றி. நம்ம சேனலில் கடைசி வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்து நம்ம சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நிறைய தகவல்கள் சார் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள், கேள்விகள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. நீங்கள் கமெண்ட் எழுதாத வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி சைனசைட்டிஸில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு எப்படி உபயோகமாக இருந்துச்சு, உங்களுக்கு எந்த மருந்து, உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் சரியாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறதையும் சேர்த்து நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ மற்ற மக்களுக்கு எல்லாம் போய் சேர்ற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோடு உங்ககிட்ட வர்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.